அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். அல்லாஹுவின் பாதையில் நடைபெறக்கூடிய ஜிஹாதில் கலந்து கொள்வதற்காக ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுமதி கேட்டார். உன்னுடைய தாயும் தந்தையும் உயிருடன் இருக்கிறார்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் கேட்க, ஆம், அவர்கள் உயிருடன் தான் இருக்கிறார்கள் என்று அவர் பதிலளித்தார். அப்படியென்றால் அவர்களுக்கு பணிவிடை செய்து உதவி செய்வதன் மூலம் நீ ஜிஹாது செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 3004. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பாதையில் நடைபெறக்கூடிய ஜிஹாதில் கலந்து கொள்வதன் மூலம் ஒரு மனிதர் எத்தகைய நன்மையை பெற முடியுமோ அதே நன்மையை பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து அறிந்து கொள்கிறோம். பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் பலவிதமான சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டி வரும். முதுமையின் காரணமாக அவர்களுடைய நடவடிக்கையால் நாம் பல வகைகளிலும் மனநோதலுக்கு ஆளாகுவோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக நாம் பணிவிடை செய்வதன் மூலமாக ஜிஹாதில் கலந்து கொண்ட நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கவனத்தில் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.